ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கதம்பம் ஆர்ட்ஸ். நாங்கள் வெக்கேஷனில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய கோழி அதோட இரையை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு எங்கள் பையன் சொன்னான், அம்மா கோழி டைனோசர் ஃபேமிலி அப்படின்னு சொன்னான். என்ன கோழி டைனோசர் ஃபேமிலியா? ஆமாம்மா, சயின்டிஸ்ட் எல்லாமே ரிசர்ச் பண்ணதில் டைனோசரில் இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கோழியிலையும் ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரியான நெருப்பு கோழிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஒரு காமனான ஃபேமிலியிலிருந்து ஒரு டைனோசர் ஒரு பிரான்ச்சாகவும் இந்த சிக்கன் எல்லாம் ஒரு பிரான்ச்சாகவும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் இந்த ஒரு செல் அமைப்பு பல செல் அமைப்பு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதில் ஒரு செல் அமைப்பில் பெரிய ஒரு அமைப்பாக கருதப்படுறது முட்டை. அதுலேயுமே எது பெரிய முட்டை தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஆமாங்க, நெருப்புக்கோழியோட முட்டை தான் ஒரு செல் அமைப்புலேயே பெரிய அமைப்பாக கருதப்படுது. இந்த மாதிரியான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன், அப்புறம் நிறைய இலக்கியங்கள், அப்புறம் கதைகள், கவிதைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.